இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. வெள்ளிக்கிழமை காலை தோறும் பரிசுத்த திருவிருந்து ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏன் தேவை என்ற வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைகிறீர்கள். நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் வாழுகிறீர்கள். கனி நிறைந்த ஒரு அனுபவம் உடையவர்களாக காணப்படுகிறீர்கள். நற்கனி, நீதியின் கனி நிறைந்தவர்களாக வாழும்படியான ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காகவென்றால் நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வார்த்தையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உன்னதமான வார்த்தையை நாம் அறிந்திருக்க முடியும். அது மாத்திரமல்ல, இந்த கனி நிறைந்த அனுபவத்திலே ஆவியின் கனிகள் என்று சொல்லி கலாத்தியர் 5:22 நாம் வாசிக்கின்ற பொழுது, இம்மட்டுமாய் நாம் தியானித்த பொழுது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை என்ற வார்த்தை வரைக்கும் கடந்த வெள்ளிக்கிழமை என்று நாம் தியானித்தோம். இந்த வெள்ளிக்கிழமையிலும் தயவு என்ற ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நிறைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் தயவு நிறைந்தவர்களாக காணப்படுவார்கள். தயவு என்ற வார்த்தை இரக்கம் என்பதை நாம் இன்னொரு தமிழ் வார்த்தையாக அதை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய சபையிலே கர்த்தரை ஆராதிக்கிற நாம், கர்த்தருடைய விசுவாசிகளாகிய நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கின்ற பொழுது அனுதின ஜீவியத்திலே தயவு நிறைந்தவர்களாக, தயவை காண்பிக்கிறவர்களாக நாம் வாழுகிறோம் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறதில் தயை பெறுத்தவர், மன்னிக்கிறதில் தயை பெறுத்தவர் என்ற ஒரு வார்த்தையை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். கடந்த சில நாட்களாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, எசேக்கியா ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்தான். மேடைகளை அகற்றினான், விக்கிரக தோப்புகளை அகற்றினான், கற்பனைகளின் வழியாய் நடந்தான். கர்த்தராகிய ஆண்டவர் மீது மாத்திரம் நம்பிக்கை வைத்தவனாக காணப்பட்டான். அவன் சென்ற இடமெல்லாம் அனுகூலம் ஆயிற்று என்பதை நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். எசேக்கியா ராஜாவுக்கு பின்பதாக வந்த மனாசே என்னும் ராஜா, எசேக்கியா ராஜா எதையெல்லாம் விலக்கினாரோ அதையெல்லாம் மீண்டும் கொண்டு வருகிறவராக காணப்பட்டான். விக்கிரக தொகுப்புகளை ஏற்படுத்தினான், சிலைகளை உண்டு பண்ணினான், பலிபீடங்களை கட்டினான். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு போய் விக்கிரகங்களை வைத்தான். கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை அவன் துணிகரமாய் செய்தான். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் சொல்லியும் அவன் கவனியாதே போனான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இது நிமித்தமாய் ஆண்டவர் மனாசேயை அசிரியா ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஒரு முச்செடியின் கீழாக அவனை கண்டுபிடித்து கைகளிலே விலங்குகளை மாட்டி எடுத்துச் செல்லுகின்ற ஒரு காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்படி அவன் வெகுவாய் துன்பப்பட்ட பொழுது, நெருக்கப்பட்ட பொழுது ஆண்டவரை நோக்கி கெஞ்சினான், ஆண்டவரை நோக்கி அபயமிட்டான். ஆண்டவரே, என்னுடைய செயல்பாடுகளை மன்னித்தரணும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவனை நோக்கி அவன் கதறின பொழுது, மிகுந்த அருவருப்புகளை செய்த மனாசேயை ஆண்டவர் மன்னித்து மீண்டும் ராஜபாரியத்தை கொடுத்தார் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக ஆழமாக
அறிந்து கொள்ளுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய பார்வையிலே நீ எவ்வளவு அருவருப்பான காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவங்களை நீ செய்தாலும் மெய்யாகவே அவரை நோக்கி மிகுந்த வருத்தத்தோடு உன் நிலை உணர்ந்து அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் மன்னிக்கிறதில் தயை பெருத்தவராக, உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார் என்பதை மனாசே ராஜாவினுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம். நானும் நீங்களும் ஆராதிக்கின்ற கர்த்தராகிய ஆண்டவர் மன்னிக்கிறதில் தயை பெருத்தவர். அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார் என்பதை ஒருபோதும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம். எனவேதான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை நிரப்பி இருக்கின்ற பொழுது, ஒரு மனுஷியை நிரப்பி இருக்கின்ற பொழுது அவர்கள் தயவு உள்ளவர்களாக மாறிவிடுகிறார்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ளுகிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே தாவீது அரசன் கேட்கிறார், யோனத்தானின் நிமித்தமாக சவுலின் குடும்பத்திலே நான் தயை செய்யும்படி யாராகிலும் இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியை கேட்ட மாத்திரத்திலே சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய ஷீபா என்னும் பேருள்ளவனை தாவீதின் இடத்திலே அழைத்து வருகின்ற காட்சியை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படி அழைத்து வந்த பின்பு அவன் சொல்லுகிறான், தேவன் நிமித்தமாய் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யோனத்தானின் குமாரனாகிய மேவிபோசேதேக் என்பவன் 2 கால்களும் உடம்புள்ளவனாக காணப்படுகிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. எனவே தாவீது ஷீபாவை பார்த்து அவனை அழைத்து வா என்று சொல்லி அவனை அழைத்து வந்த மாத்திரத்திலே அவன் ராஜாவை பணிந்து வணங்குகின்ற ஒரு காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, தாவீது ராஜா அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் நிச்சயமாக உனக்கு தயை செய்வேன், உனக்கு தயை செய்வேன் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, சவுலிடத்திலே காணப்பட்ட எல்லா நிலபுலன்களையும் நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ நித்தம் என்னோடு கூட அப்பம் புசிப்பாய், நீ என்னோடு கூட அசனம் பண்ணுவாய் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது சவுல் பல முறை தாவீதை கொண்டு போட வேண்டும் என்று சொல்லி படைகளை அனுப்பினான். ஒரு விஷயம், தாவீது சவுலுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த பொழுது ஈட்டியை ஓங்கி எறிந்தான். தாவீது விலகிக் கொண்டான். இப்படி ஒருவேளை தாவீதை கொண்டு போட வேண்டும் என்று விரும்பின அந்த சவுல் குடும்பத்தாரிலே தாவீது கர்த்தருடைய ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தபடினாலே அவனுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தயை செய்யும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார் என்பதை பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நீ கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு, குறிப்பாக உன்னை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக, தயை காண்பிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தயையை காண்பிப்பவர் என்பதை நாம் அவருடைய பாடு மரணங்கள் நிமித்தமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை பல விசை அடித்தார்கள். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவரை பாரினால் அடித்ததினாலே அவருடைய முதுகு உளப்பட்ட நிலம் போல காட்சி அளித்தது. அவரை துன்பப்படுத்தினார்கள், அவரை குட்டினார்கள், அவருடைய தலையிலே முள்முடி சூட்டினார்கள்.
முகத்திலே எச்சில் உமிழ்ந்து துப்பினார்கள், அவரை நிந்தித்தார்கள். சிலுவையிலே ரத்தம் சிந்தும்படியாய் அவரை சிலுவையிலே வைத்து அறைந்தார்கள். ஆணிகளால் கடாவப்பட்டார், சிலுவையில் மரத்திலே தூக்கி நிறுத்தப்பட்டார். அப்படி அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது தன்னை அடித்தவர்களை, தன்னை நிந்தித்தவர்களை, தன் மீது துப்பினவர்களை, தனக்கு முள்முடி சூட்டினவர்களை, தன்னுடைய விழாவிலே ஈட்டியால் குத்தினவர்களை பார்த்து அவர் சொன்னபோது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, விசுவாச வாழ்க்கையிலே யாரெல்லாம் உங்களை நிந்திக்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் தீவிரமாய் தீங்கு செய்கிறார்களோ, அவர்களை மன்னிப்பதற்கு, அவர்களுக்கு தயை காண்பிப்பதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகின்ற பொழுது நாம் எப்படி இயேசு தன்னை துன்பப்படுத்தினவர்களை மன்னித்தாரோ அப்படியே நாமும் மன்னிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன போது, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை நேசியுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்படியே நாம் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை, பகைக்கிறவர்களை நேசிக்க வேண்டுமே என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தேவை. சவுலை கொண்டு போட வேண்டும் என்று விரும்பின, மன்னிக்கணும், தாவீதை கொண்டு போட வேண்டும் என்று விரும்பின சவுல் குடும்பத்தாரிலே தாவீது அரசன் தயை காண்பித்தான். யோனத்தானின் நடக்க முடியாத குமாரனை அரவணைத்துக் கொண்டான், ஏற்றுக்கொண்டான். இயேசு தன்னை துன்பப்படுத்தினவர்களை பார்த்து பிதாவை நோக்கி இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். ஸ்தேவான் தன் மீது கல்லெறிந்து தன்னை கொன்றவர்களை பார்த்து, ஆண்டவரே இவர்கள் செய்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும் என்று வேண்டிக் கொண்டான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகின்ற பொழுது நமக்கு எதிராய் செயல்பட்டவர்களுக்கு நாம் தயை காண்பிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் என்பதை குறித்து வேத வாக்கியம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் ஒருவருக்கொருவர் தயையை காண்பிக்க வேண்டுமே என்றால், தயவு காண்பிக்க வேண்டுமே என்றால், மன்னிக்கின்ற சுபாவம் உங்களிடத்திலே காணப்பட வேண்டும். Reconciliation, the word is very very important in the Christian life. நாம் ஒருவரை ஒரு மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் தயையை வெளியப்படுத்துகிற அல்லது ஆவியின் கனியாகிய தயவு காண்பிக்கிற ஒரு நபராக நாம் மாறிவிடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அனுபவத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாச வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட உன்னதமான அனுபவத்தை உடையவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட ஆண்டவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். குறிப்பாக ஆதி திருச்சபைக்கு ஒத்தாக செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக ஒவ்வொருவரும் மாறிவிட, அதற்காக தங்களை பரிசுத்தத்தோடு கூட உமக்கு அர்ப்பணித்து பரிசுத்தாவின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டவர்களாக எப்பொழுதும் காணப்பட தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வீராக. அதற்காக உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். உமக்காக நற்சாட்சி பெற்றவர்களாக எழும்பி பிரகாசிக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.